அண்மைச் செய்தி. கவின் ஆணவ கொலையில் சுர்ஜித்தை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கவின் ஆணவ கொலையில் சுர்ஜித்தை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நெல்லையில் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். தற்போது கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் சுர்ஜித்தை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வினோத், நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கேடிசி நகரில் கடந்த 27ஆம் தேதி கேடிசி நகரில் வைத்து கவின் ஆணவ படுகொலை என்பது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக அவர் காதலித்து வந்த பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகிய 2 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் 2 பேரும் தற்போது நீதிமன்ற காவலில் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று காலையில் கூட பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் ஆகிய 2 பேரிடம் சுமார் 4 மணி நேரத்துக்கும் மேலாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் முக்கியமாக நேரடியாக காவல் நிலையத்தில் சென்று சரணடைந்த சுர்ஜித்தை நேரடியாக விசாரணை நடத்துவதென முடிவு செய்துள்ளனர். இதற்காக திருநெல்வேலியில் உள்ள பிசிஆர் கோர்ட் என சொல்லப்படுகின்ற திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றத்தில் அந்த ஐஓவாக அந்த விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய சிபிசிஐடி டிஎஸ்பி ராஜ்குமார் மற்றும் ஆய்வாளர் உலகராணி ஆகிய இருவரும் இன்று தங்களுடைய மனு தாக்கல் செய்துள்ளனர். அந்த மனுவின் போது குறிப்பாக அவரை 5 நாட்கள் தங்களிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக வழங்குமாறு நீதிபதியிடம் தங்களுடைய மனுக்களை வழங்கியுள்ளார்கள். இது தொடர்பாக அரசு வழக்கறிஞரும் அந்த நீதிபதியிடம் இது தொடர்பான அவரை 5 நாள் காவல் நிலையத்தில் வந்து விசாரணை செய்வதற்காக அனுமதி அளிக்குமாறு தங்கள் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் கூறப்படுகின்றன. தொடர்ந்து இதற்கு பிறகு சுர்ஜித்தை எத்தனை நாட்கள் நீதிபதிகள் விசாரணைக்காக வழங்குவார்கள் என்பது பொறுத்திருந்து நாங்கள் அடுத்த கட்டமான நடவடிக்கை என்பது தெரிய வரும். அதன் பிறகு சுர்ஜித்தை நேரடியாக காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவரிடம் தீவிரமாக இந்த கொலை சம்பந்தமாக குறிப்பாக ஏற்கனவே அவர் 2 முறை அந்த கவினுக்கு தனது செல்போனில் தொடர்பு கொண்டு இது என்னோட சகோதரி காதலிக்க வேண்டாம் என தெரிவித்தது தொடர்பாக 2 முறை பேசியது தொடர்பாகவும் அவரிடம் தீவிரமாக தங்கள் விசாரணைகளை மேற்கொள்ளப்படும் என கூறப்படுகிறது. வினோத், கவின் ஆணவ கொலையில் சுர்ஜித்தை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி மனு தாக்கல் செய்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.